ஹரே கிருஷ்ணா. பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை. குழந்தை பிரகலாதருக்கு உயர்ந்த ஞானம் எவ்வாறு கிடைத்தது? தெரிந்த கதை தெரியாத துணுக்கு. அசுரன் ஹிரண்ய கசிப்புவின் மகனாக பிறந்த பிரகலாதர் சிறு வயதிலேயே மாபெரும் ஞானத்துடன் திகழ்ந்தார். இது அனைவருக்கும் தெரிந்த கதை. அந்த ஞானம் பிரகலாதருக்கு எவ்வாறு கிடைத்தது என்பது தெரியாத துணுக்கு. ஹிரண்ய கசிப்பு தன் ராஜ்யத்தை விட்டு கடுந்தவம் புரிவதற்காக மந்தராசல மலைக்கு சென்றான். அப்பொழுது அவனது மனைவியான கயாது கர்ப்பவதியாக இருந்தாள். அவள் இன்னும் ஓர் அசுரனை கருவில் சுமந்து கொண்டிருக்கிறாள் என்று எண்ணிய தேவர்கள் அவளை சிறைபிடித்தனர். குழந்தை பிறந்தவுடன் அதை கொண்டுவிட வேண்டும் என்பது அவர்களுடைய திட்டம். அவர்கள் கயாதுவை ஸ்வர்கலோகத்திற்கு கொண்டு சென்ற பொழுது வழியில் அவர்களை தடுத்து நிறுத்திய நாரத முனிவர் கருவில் இருப்பது மாபெரும் பக்தர் என்று கூறி ஹிரண்ய கசிப்பு திரும்பி வரும் வரை அவளை பாதுகாப்பாக வைக்கும் பொருட்டு அவளை தமது ஆசிரமத்திற்கு அழைத்து சென்றார். ஆசிரமத்தை அடைந்த கயாது கர்ப்பத்தில் உள்ள தன் குழந்தைக்கு பாதுகாப்பளிக்கும்படி நாரதரிடம் வேண்டினாள். தன் கணவர் தவத்திலிருந்து திரும்பி வந்த பின்னரே குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்று விரும்பினாள். நாரதரும் அதற்கு உறுதி அளிக்க கயாது பெரும் பக்தியுடன் நாரதருக்கு சேவை செய்ய தொடங்கினாள். அச்சமயத்தில் நாரத முனிவர் கயாதுவிற்கும் அவளது கருவில் இருந்த குழந்தைக்கும் பகவத் விஷயங்களை நீண்ட காலம் உபதேசித்தார். பகவானை பற்றி எப்போதுமே பேசிக் கொண்டிருந்தார். பிரகலாதர் கர்ப்பத்தினுள் இருந்த போதிலும் நாரதரின் திவ்யமான உபதேசங்களை கேட்பதற்கான அந்த வாய்ப்பினை நன்கு பயன்படுத்தி கொண்டார். கயாதுவின் விருப்பப்படி பிரகலாதர் அவளது வயத்திலேயே நீண்ட நெடுங்காலம் தங்கியிருந்தார். ஹிரண்யகசிப்பு தவத்தை முடித்துக் கொண்டு திரும்பி வந்த பின்னர் கயாது மகனை பெற்றெடுத்தாள். பெண்ணாக இருந்த கயாதுவினால் நாரதர் வழங்கிய உபதேசங்களை நினைவில் வைத்துக் கொள்ள முடியவில்லை. ஆயினும் நாரதரின் கருணையினால் பிரகலாதர் அவை எல்லாவற்றையும் நினைவில் வைத்திருந்தார். ஆதாரம் ஸ்ரீமத் பாகவதம் 7ஆம் காண்டம் 7ஆம் அத்தியாயம் 2 16வது பதம் வரை. மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.